ஷேய் உலக நாடு டெல்லி டு தமிழ்நாடு நிர்வாகமாடா பாக்கிய அண்டா ஒரு பேப்பரை அடிச்சு விட்டு விளையாடுதிலாங்கண்டா கொடியை தூக்கிட்டாலே தான் அவன் அரசியல்வாதி நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டு தான் நாற்காலி சேரில் எல்லாம் எரிஞ்சிட்டார் எரிஞ்சு போச்சு இப்போ கொலையும் எரிச்சிட்டாரு அரசியல்வாதி மடிஞ்சு போவார் ஒழுங்காக போய் கணக்குகளை ஒப்படைக்கலைன்னா கணக்கு ஒப்படைக்க மாட்டான். அது சிட்டி கிராமத்தில் கிடப்பான் அரசியல்வாதி, அப்படியே வயிற்றை தள்ளிக்கிட்டு கிடப்பான். வார்டு வரை கிடக்கணும் அப்புறம் அள்ளிடுவாங்க. அதையும் பார்த்துக்கோ. அங்கே அநியாயத்தை 1008 சேட்டை பண்ணி வச்சுருப்பான். இடம் வாங்கி போட்டு உழைப்பில் ஒருத்தம் கூட உழைப்பு கிடையாது. பூரா இந்த பட்டணை தட்டி அந்த கவர்மெண்ட் வேலையாக இந்த வேலையாக அங்கே எதுக்கு போகிறான், பூமியை அழிக்க போகிறான். எப்படியும் ஒரு 10 ஏக்கரில் இப்போ பூரா கவர்மெண்ட் வேலைக்கு இடத்த கட்டுவான். உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டி அதை தட்டி இதை போடு இதை போடு அதை போடு இதில் வந்து காகித பேப்பர் வாங்கி அழி. இப்படியே விட்டுட்டா அந்த கண்டார ஒளிமே அந்த அரசியல்வாதி முட்டா பேர் மண்டையில் சுரட்டி மட்டை பேல தமிழ்நாட்டிலலாம் அப்படியே விரிச்சு இல்லை. நீ சீக்கிரமாக சோழி முடிஞ்சுவான். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சோழி முடிஞ்சுவான். டெல்லியிலேயும் சோழி முடிஞ்சுவான். இப்போ பூமியில் எலுமிச்சம்பழம் கனியை வீசிட்டார். இடத்த எழுதி வச்சுருக்க உன் வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் சாம்பலா அதை எரிச்சு நீயே எரிச்சிரு. இவர் எரிச்சிட்டாரு. எரித்து அதை நல்லா இருக்கும். அதை மேலே கீழே உன் குடும்பத்தார் உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து தேய்ச்சி நக்கிக்கோங்கடா அந்த பேப்பரை. முட்டா பேலை எழுதி வச்சுக்கிட்டு பேப்பர் இத்தனை கோடி இத்தனை லட்சம் பத்திரப்பதிவில் பதிஞ்சு கொடுக்குற வென்றா தூக்கி ஒரு செகண்டில் அந்த நேரம் வரையில் இராணுவம் தூக்கிடா உள்ளதுக்கு போடுறான் பாரு. அவன் குடும்பத்தை சேர்த்து உள்ளதுக்கு போடுறான் பாரு. அதான் வரும் கணக்கு. புரியுதா? இல்லை நல்லா கேட்டுக்கோடா. ஒரு கணக்கு ரைஸ் மில்லு தொழிற்சாலை பூரா 2ஆம் நம்பரு எல்லாம் 2ஆம் நம்பர் தான் தயாரிக்கான். ஒரு எம்எல்ஏ மில்லாக வாங்குதான். விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி பினாமியில் வாங்கி கொடுக்கான். இங்கே வாங்கியிருக்கான்டா. ஐயாவுக்கு முன்னாடி பினாமியில் எழுதியிருக்கான். எப்படி இல்லை பினாமிடா. இப்போ ஒரு ரைஸ் மில்லு கைலாசத்துக்கு முன்னாடி ஒரு ரைஸ் மில்லு ஒருத்தன் விற்றுட்டு போயிட்டான். அந்த விற்றவன் வென்று இருக்கானா வென்று இங்கே கைலாசத்தில் பத்திரம் போட்ட வென்று ஒரு ஊமப்பே அவன் மூலியமாக அவன் பேரை வச்சு பேர்களை மாற்றி நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். எந்த நேரம் கணக்கு விடுறோமோ அந்த நேரம் கணக்கு விடுவோம். அந்த பேர்களை வச்சு பினாமியாக கொடுக்கான். அப்போ இவனை அடிக்க பினாமி. அப்போ வென்று எவ்வளவு பினாமிகளை பிடிக்கலாம். பத்திரப்பதிவில் அதிகாரி பூரா கேட்டுக்கோடா. அதிகாரி பூரா கேட்டுக்கோ. சுரட்டி மண்டை மாதிரி வச்சுருக்க மண்டை. ஒரு பத்திர ஆவணத்தில் சொத்து உங்கள் ஆத்தா விட்டு சொத்தால உங்கள் அப்பா விட்டு சொத்தால முட்டா பேல உனக்கு உழைச்சிட்டிங்க கை கால் கொடுத்துருக்காரு. துவச்சி எடுத்து போடுவார். விர்றா உங்களுக்கு இருறா கணக்கு போட்டார். இராணுவ முப்படை வீரர்கள் கண்டிப்பாக உள்ளே தூக்கி ஏற்றி வரையில் ஒரு வேலை விட மாட்டார். சுரட்டி மண்டை மாதிரி வச்சுட்டு போகிறார். எல்லாம் கேட்டுக்கோ. அதிகாரி பூரா கேட்டுக்கோ. எல்லா அதிகாரி கையெழுத்து போடுறோம் பூரா கேட்டுக்கோ. வழக்கு ஆடுறதும் கேட்டுக்கோப்பா. எல்லா ஜட்ஜி இப்போ உட்காந்து நீதிமன்றத்தில் எல்லாம் நீங்கள் பாக்கியெல்லாம் நீதிமன்றத்தில் எரிச்சிட்டாரு. முடிஞ்சு வச்சு. ஆனால் ஜட்ஜியாக இருக்கிற வீட்டில் இருக்கீல்ல, வீட்டில் இருந்தால் போறிய. இப்போ காலட்டையும் வீட்டில் இருப்பிய. ஜட்ஜிக்கு கொடுக்கும் கணக்கு. நான் கொடுக்கேன். பிரமா சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம் தொகுதி எம்எல்ஏ சொத்து நிறையா வாங்கி போட்டு வச்சுருக்கான். வாரக்கடை வட்டி கடையும் கொடுக்கான். அங்கங்கே நியமிச்சு இந்த பேப்பரு புரியுதா? எல்லா கிராமத்து எல்லாம் சிட்டியெல்லாம் கொடுத்து வாங்குதான். இவன் கூட போகிறவன் 10 பேர் வண்டியிலே போவான். இத்தனை லட்சம் இருக்கா இத்தனை கோடி இருக்கா வட்டி வாங்குதானா. அடுத்து பினாமியில் மில்லு. அந்த மில்லுக்காரன் விற்றாச்சு. அந்த மில்லுக்காரன்ட்டு அடித்து வாங்கினா அதில் பினாமியும் பேர் போட்டால் இவன் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கான்ல, சொத்து வாங்கினா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. சூத்து வாங்கினாலும் கண்டுபிடிக்கல. சூத்து நீ எவ்வளோ சூத்து வச்சுருந்தாலும் உனக்கு நடு ரோட்டில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுக்கு நடு ரோட்டில் லங்கோடு போட்டு தான் கொண்டு போவாங்க. அதையும் பார்த்துக்கோ. 2 கையை தூக்கி போர் வீலரில் கையை தூக்கி போடா அப்படின்ட்டாரு. இராணுவ முப்படை உள்ள வரையில் முதல் குறி உனக்கு தான். இவன் பெரிய கொள்ள கூட்டங்கள் கைலாசத்துலேருந்து பூரா மலக்கறிஞர் பூரா இது பூரா கொள்ள கூட்டங்கள். பெரிய கொள்ள கூட்டம். இப்போ மூளை திரிக்கான். என்னடா கணக்கு இந்த கணக்கு அப்படின்னு மூளை இந்த கொள்ள கூட்டத்தை அப்படியே சேசிப்பி வண்டி இடித்தவன் எல்லாமே பூரா இந்த கட்சிக்கார பேர் பூரா ஒன்றோடு உட்காந்து அப்படியே போடுதான். அப்போ நல்லா கேட்டுக்கோப்பா. எல்லா அதிகாரி பூரா படித்து நீங்கள் திருச்சி விளையாடுறதில்ல, அதில் நீங்கள் கேட்டுக்கோங்க. எல்லா அதிகாரி கம்ப்ளைண்ட்டாக விளையாடுதில்ல. அப்போ பினாமியில் வாங்கி கொடுக்கான். இவன் பேரில் 3 பேரில் மாற்றி கொடுத்துருக்கான். வச்சிரு ஆட்சி களைஞ்சி முடித்தவொடனே நான் என் பிள்ளையெல்லாம் பிரித்து கொடுக்கணும், அவனுக்கு மில்லு கொடுக்கணும்னு பேசி வாங்கி மில்லுகளை வாங்குதான். இப்போ ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் மில்லு பூரா சைவரில் போய்கிட்டு இருக்குது. சைவர்லாம் விற்பனைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ இறக்கிடுவார். அதையும் இறக்கி மில்லு தொழிற்சாலை கம்பெனியில் நொறுக்கி விட்டுருவார். நொறுக்கி விட்டு கந்தல் குளமாக்கி மண்ணை கவ்வ விடுவார்.
இதான்ப்பா ராஜபாளையம் ஒரு எம்எல்ஏ இவ்வளோ சொத்து வாங்கி இப்படி பினாமியில் கொடுத்தானா அப்போ 234 24 எம்எல்ஏ எப்படி பினாமியில் வாங்குவான், எப்படி செய்வான்? இதுக்கு தான் பாலத்தை போடவா, ரோடை போடவா, அங்கே குளத்தை அடிக்கவா, மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் பட்டா போடவா, பவர் போடவே உங்கள் ஆத்தா உங்கள் ஒப்பனாட பட்டா போட கொடுத்துருக்காரு. சுரட்டி மண்டபேல பிரித்து பிதுக்கி எடுத்து போடுவார். பூமியில் வீசி எரிஞ்சிட்டாரு. உன் குடும்பம் கை கால் வராமல் உதற விட்டுருவார், கண்ணு தெரியாமல் தடவை விட்டுருவார். புரிஞ்சுக்கோங்கடா. ஒரு எம்எல்ஏ பினாமி நிறையா கொடுத்துருக்கான். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பினாமி இவ்வளோ ஓடுது. அப்போ அவன் கூட சேர்ந்தவன் பூரா பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிறவன் பூரா வட்டி கடை வரக்கடை கொடுக்கான். அப்போ எவ்வளவு இந்த பேப்பரை வச்சு விளையாடுவான்னு புரிஞ்சிக்கோ. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இவனுக்கு பூரா இவனுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, அந்த டியூட்டி. எப்படியே பஞ்சாயத்து போர்டு, ரோடு கான்ட்ராக்டரு பலவிதமாக கொடுத்து டெய்லி கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி அந்த பேப்பரை வாங்கி உன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் சுருவி தேய்ச்சி நக்கலே. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி உன் கூட எல்லாமே தெரியும். எல்லாம் எதை வச்சு தூக்கணும், எப்படி தூக்கணும், உள்ளே தூக்கி செயலரில் ஏற்றுவார். புரியுதா? பூரா வயிற்றை தள்ளிக்கிட்டு தின்னுட்டு பூரா வண்டி வாகனத்தை வாங்கி உழைப்பு இல்லாமல் இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான். இப்போ இங்கே இப்படி விளையாண்டா அப்போ தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுவான் பேப்பரை வச்சு. நசிச்சு குண்டு 2 கொட்டையை கசக்கி விட்ருவான் இராணுவ முப்போட வீரர். உழைப்பு இல்லாமல் அந்த உனக்குத்தான் ஆதார கார்டு ரேஷன் கார்டு உன் குடும்பி இருக்கும்ல, உங்கள் ஆத்தா என்ன வேலை பார்த்தா, உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தா, உன் பூரியத்தில் என்ன வேலை பார்த்தான் கணக்கு எடுப்பார். கணக்கு எடுக்கல கசக்குடா அப்படிம்பாரு. முக்கால் சத்தியம் கசக்குடா அப்படிம்பாரு. முக்கால்